தன்னுடைய மகன் தக்கனையும் மன்னித்து மீண்டு எழச் செய்ய வேண்டினான். தக்கனின் தலையை பூதம் விழுங்கி ஜீரணித்து விட்டது. வேள்விச் சாலையில் கிடந்த ஒரு ஆட்டின் தலையை பொருத்தி தக்கனை மீண்டெழச் செய்தார் வீரபத்திரர். சிவபெருமான் உமையுடன் கைலைக்கு திரும்பினான். பிரம்மன் தான் ஆணவத்தால் திருமாலுடன் சேர்ந்து ஈசனின் அடிமுடி தேடிய வரலாற்றை தக்கனுக்கு உரைத்தான். ஆணவத்தை விட்டொழித்து அன்புடன் ஈசனை வழிபட ஆற்றுப்படுத்தினான். தக்கன் காசிக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு நற்கதி அடைந்தான். ஈசன் தக்கனையும் சிவகணங்களில் ஒருவராக ஆக்கி அருளினான். ஆட்டு முகத்துடன் தக்கன் ஈசனை துதித்த பகுதி வேதத்தில் உள்ள சமக்கம் என்பர். அப்பகுதியில் மெய் என்ற சொல் எனக்கு என்று பயின்று வருகிறது. ஆதலால் சமக்கத்தை துறவிகள் ஓதுவதில்லை. நாளைய நிகழ்வில்